கல்யாண மாலை பிசினஸ் கான்க்ளேவ் வையத் தலைமைக்குள் சாதனையாளர்களின் சரித்திரம். ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்கு, திஸ் மேன் நீட்ஸ் நோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னுவாங்க. ஏன்னா இவருக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை, அறிமுகமே தேவையில்லை அப்படின்ற ஒரு மாமனிதர் தான் மொஃபாய் பாண்டியராஜன் சார். ஓகே, இவருக்கு பல முகங்கள் இருக்கு. ஓகே, மொஃபாய் பாண்டியராஜன், மொஃபாய் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பர்பான மீனிங் இருக்கு. மொஃபாய் அப்படின்றது ஃப்ரெஞ்சில் மை வேர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, நான் வாக்கு கொடுக்குறேன் பற்றியாப்பா, என் வார்த்தையை நம்பி கொடுப்பா அப்படின்றது தான் மொஃபாய் அப்படின்றதுக்கான ஒரு வேர்ட். அவர் சார் வந்து பிஎஸ்சி இன்ஜினியரிங் பிஎஸ்சியில் படிச்சிருக்காரு கோயம்புத்தூரில். எம்பிஏ XLRI 1984 XLRIயில் முடிச்சிருக்காரு. மொஃபாய் அப்படின்ற இந்த நிறுவனத்தை 1992 ₹60,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருக்காரு. சாரும் லதாக்காவும் 2 பேரும் சேர்ந்தோம். இப்போ நான் இந்த ஸ்டோரி படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாங்கள் இன்ஃபோசிஸோட ஸ்டோரி தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். சுதாமூர்த்தி வந்து எங்கள் ஃபவுண்டருக்கு ₹10,000 கொடுத்து ஆரம்பித்த நிறுவனம் தான் இன்றைக்கி இன்ஃபோசிஸ். இன்றைக்கி இன்ஃபோசிஸ் ஐடியில் என்ன சாதனை புரிஞ்சிருக்கோ அதே தான் மொஃபாய். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க தொடங்கின மொஃபாய் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ட், இன்றைக்கி சீல் HR, இது எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் இவங்க வேலை வாய்ப்பு, இப்போ சார் வந்து 6,60,000 கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க கல்யாண மாலையிலேருந்து. சார் நீங்கள் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பீங்க அப்படின்ற கணக்கு எனக்கு தெரியல. அரசியலில் இருந்திருக்காரு, ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். உங்களுக்கு எல்லாரும் தெரியாத ஒரு விஷயம், சூப்பராக பாடுவார். ஓகே, ஒரு ஃபென்டாஸ்டிக் சிங்கர். அது வந்து எங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டிஸில் மட்டும்தான், நாங்கள் நைட்டு ஈவினிங்கில் ஏதாவது கேதர் பண்ணும்போது ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்சன். அதாவது ஒரு சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணும், எப்படி இவ்வளோ ஹம்பிளாக இருக்க முடியும், ஒரு 2 ஹார்ன் இல்லாமல் எப்படி நீங்கள் இவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறீங்க அப்படின்றது தான். அது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்கானால தான் நினைக்கிறேன். இல்லையா சார், ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளோடு உங்களை வரவேற்கிறோம். வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ். நான் 2வது வர்றேன் கல்யாண மாலைக்கு. முறை ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேச கொடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து 15 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப இவ்வளோ பெரிய எழுச்சிமிக்க ஒரு ஆடியன்ஸ்கிட்ட பேசுகிறதுன்றது சாதாரணம் இல்லை. ஏன்னா அப்போ நான் ஒரு மல்டிநேஷ்னலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் பிரிட்டிஷ் ஆக்சிஜன் அப்படின்ற கம்பெனியில். அப்போ எங்கள் மாமா வந்து எனக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதிலிருந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே வந்து சொந்தத்தில் தொழில் செய்யணுன்ற ஆர்வம் வந்தது. அப்போ வந்து கொஞ்சம் யோசித்தாங்க எங்கள் மாமா, தப்பாக பொண்ணு கொடுத்துட்டோமோ அப்படின்னு. ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் கவர்மெண்ட்டில் இருக்க மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது. IAS மாப்பிள்ளை இல்லை கவர்மெண்ட்டில் தாசில்தாராக இருந்தாலும் பொண்ணு கொடுக்கணுன்றது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் உங்கள் Y2K எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கலாம், ஒரு நல்ல பெரிய இன்ஃபோசிஸ் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து அப்பவும் கூட ஒரு சொந்தத்தில் தொழில் செய்கிறதுன்றது ஒரு ரிஸ்கியான வேலை அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் நிறைய பேருக்கு இருந்தது. இன்னும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வகையில் கல்யாண மாலையில் அந்த கருத்தை கொஞ்சம் அகற்றணும்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு பட்டது. ஏன்னா இந்த மாதிரி வந்து சொந்தத்தில் தொழில் செஞ்சும் பெரிய ஆளாகலாம். அவர் நம்ம SSKF அவர் சொன்ன மாதிரி சொந்தத்தில் தொழில் செஞ்சாதான் பெரிய ஆக முடியுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஃப்ராங்காக வந்து எங்கள் நிறுவனமே மாஃபா நிறுவனம், லதா தான் பேர் வச்சாங்க. பேர் வைக்கிறதுக்கு மேலே என்னென்னா, அந்த நிறுவனத்துடைய வேல்யூ ஆங்கர் அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூ ஆங்கர்னால் என்னென்ன மதிப்பீடுகள் ஒரு நிறுவனத்துக்கு உயிர் தருமோ அந்த நிறுவனத்தின் நங்கூரமாக இருந்தது என் வீட்டுக்காரம்மா. அவங்க வந்து அதனுடைய முக்கியமான பார்ட்டிசிபேஷன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிள் பண்ணாங்க. அந்த ஹிந்துவில் வந்து இந்தியா முழுக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் இருந்து பிஸ்னஸ்லையும் ஒன்றா இருந்து ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை பேருன்னு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணாங்க.
அவங்க தேடி பிடிச்சி கண்டுபிடிக்க முடிஞ்சது மொத்தமே 5 பேர் தான் இந்தியாவில். ஓகே, ஏன்னா அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு சொந்த பிஸ்னஸும் சேர்ந்து பார்க்குறவங்க ஒன்று ஒரு 10 வருஷத்தில் டைவர்ஸ் ஆகியிருக்காங்க, இல்லைன்னா வந்து அவங்க ஒரு நிறுவனத்திலேருந்து ஒருத்தர் விலகி இருப்பாங்க. ஓகே, அவங்க ஆய்வுபூர்வமாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இன்றைக்கும் கூட என் கிளாஸ்மேட்ஸே பல பேர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதே கிடையாது, அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவங்க இருப்பாங்க. ஆனால் எங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறுவனங்கள் இன்னைக்கு நடத்தணும், அதை அடுத்த கட்டத்து கொண்டு போகணுன்னாலே நீங்கள் எவ்வளவு பேர் உங்கள் நிறுவனத்தில் இருக்கிறவங்கள நானும் ஓனர் தான் அந்த எண்ணத்தை உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் நிறுவனம் இன்னும் வேகமாக வளரும். ஓகே, இது மாதிரி அந்த கோ கிரியேஷன் தான் அதான் எல்லாம் சேர்ந்து படைத்தல் அப்படின்றது. இது லதா வந்து கற்றுக்கிட்டது எங்கள் பாட்டிகிட்ட இருந்து. எங்கள் பாட்டி வந்து சொர்ணம்மாள் அவங்க பேர். எங்கள் ஊர் வந்து விளாம்பட்டி, ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், சிவகாசி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். எங்கள் பாட்டி வந்து பெருசாக படிக்கலை, ஆனால் அவங்க சொல்கிற ஊமைகளை நான் ஹார்வர்டில் பேசியிருக்கிறேன், வார்டனில் பேசியிருக்கிறேன். சொர்ணம்மாள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்ன சில பஞ்ச் லைன்லாம் ரஜினி பஞ்ச் லைனோட பெருசாக இருக்கும். ஒரே ஒரு பஞ்ச் லைன் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் பாட்டி வந்து, ஆனால் பல நிறுவனங்கள் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 90 விழுக்காடு நிறுவனங்கள் வளர்வதில்லைன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. எங்கள் பாட்டி சொன்ன ஒரு சின்ன காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டில் நிறையா பூனை நாய்க்குட்டிலாம் இருக்கும், எங்கள் வீட்டில் நிறையா வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் அதே மாதிரி ஆட்களும் ரொம்ப அதிகம், எங்கள் பாட்டி தாத்தா. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு 50-55 பேர் இருப்பாங்க. நான் இன்ஜினியரிங் காலேஜில் பிஹெச்டி டெக்கில் இருக்கிறப்போ இன்லன் நெட்டில் லெட்டர் போடணும் டெய்லி. அது எழுதுகிறப்போ வந்து ஏதாவது 1-2 பேர் விட்டு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அடுத்து வந்து பெரிய பிரளயமே வெடிக்கும். அடுத்ததுலேருந்து ட்ரங்க் போட்டு கத்திட்டுவாங்க. அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 1-2 பேர் கூட்டிகிட்டே இருப்பாங்க. எங்கள் குடும்பத்தில் 54-55 பேர் இருக்கக்கூடிய குடும்பம். அப்போ வந்து எங்கள் பாட்டி ஒன்று மட்டும் செய்யவே விட மாட்டாங்க. இந்த நாய் பூனைக்குட்டி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் பாட்டிக்கு பிடிக்காது. டேய் பிடிக்குட்டி ஆயிருண்டா, பூனை எக்கில் விடுறா அப்படிம்பாங்க, வளராதுடா அப்படிம்பாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்கள் பலரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட நிறுவனத்தை பிடிக்குட்டி ஆக்கிடுறாங்க. அதாவது ஒரு லெவலுக்கு வளரணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறுவனத்தில் நீங்கள் வச்சிருக்கவங்கள ஒரு 10% ஆகுது இது ஏன் நிறுவனம்னு சொல்லணும். அதை மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வந்து எம்பவர் பண்ணணும். எம்பவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் நாங்கள் மாஃபா நிறுவனம் ஆரம்பித்தப்போ 60,000 ரூபாயில் ஆரம்பித்தோன்னு சொன்னாங்க. இது வந்து மேனேஜர்ஸ் மட்டும் கிடையாது, நான் சொல்கிறது கோ இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ. 60,000 ரூபா நான் ஆரம்பித்தோம்னா மொதல் வருஷம் முடிகிறப்பே வந்து 10,000 ரூபா 4 பேர்ட்ட எடுத்தேன் ஷேராக. அன்றைக்கே வந்து என் ஷேர் வந்து 60% தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வெஞ்சர் கேபிட்டல்னு ஒன்று வந்துச்சு உலகத்தில். இதாவது முதலாளி இல்லாத முதலீடு அப்படின்னு ஒன்று வந்துச்சு, வெஞ்சர் கேபிட்டல். அது வந்தப்போ முதல்ல ஓடி போய் வெஞ்சர் கேபிட்டல் எடுத்து எங்கள் நிறுவனம் தான். எங்கள் நிறுவனத்தில் அன்றைக்கு தேதிக்கு டேர்ன் ஓவரே 10 கோடி மாஃபா டேர்ன் ஓவர். அன்றைக்கு தேதிக்கு வந்து மொத்த ப்ராஃபிட்டே வந்து 50 லட்சம் தான் எங்களுக்கு. ஆனால் அன்றைக்கி போய் நாங்கள் எடுத்த பணம் 8.5 கோடி எடுத்தோம். 8.5 கோடி வெஞ்சர் கேபிட்டல். எங்கள் ஷேரில் 5% அவங்களுக்கு கொடுத்தோம். ஓகே, அந்த 5% வந்து 4 வருஷத்தில் 20% ஆயிடுச்சு. ஏன்னா கம்பெனி பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்களோட ஷேர் ஏறிக்கிட்டே போகும். அது ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து ஒரு நிறுவனம் வந்தாங்க, அவங்களோட சேர்ந்து இயங்க ஆரம்பித்தோம். ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள். இதில் எல்லாத்துலேயுமே எனக்கு வழிகாட்டியாக இருந்தது ஒன்று, எங்கள் பாட்டியுடைய பல மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ். ஓகே, ஒன்று எங்கள் ஊர் சிவகாசி, எங்கள் சிவகாசி பக்கத்தில் சிவகாசியில் ஒரு பெரிய பிராண்ட் இருந்தது ஒரு காலத்தில், சிங்கமார்க் பட்டாசு. அது வந்து சுஜித்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ அந்த பட்டாசு தான் வெடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்தியாவிலே வந்து மார்க்கெட் ஷேர் 30%க்கு மேலே வச்சுருந்த ஒரு பட்டாசு நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய நிறுவனர் இறந்து பிள்ளைங்க 4 பேர் வந்தாங்க. பிள்ளைங்க 4 பேருக்குள்ள சண்டை. எது போல சண்டைனா, ஒரு 200 கோடி சொத்து அவங்களுக்கு இருந்தது, ஃபிசிக்கல் அசெட்ஸ். அது மேலே சண்டை போட்டுட்டு அவர்கள் இழந்தது 1000 கோடிக்கு மேல் மதிப்பு இருந்த அந்த பிராண்ட் காலியாச்சு.
ஓகே, இது சண்டை போட்டதுனால யாருக்கும் கிடைக்கல, அது பெரிய டிஸ்பியூட். அதுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு சண்டை தீர்ந்து ஒன்னானாங்க, பிராண்டுக்கு இருந்த மதிப்பு போயிடுச்சு. இது மாதிரி பல நேரங்களில் ஒரு கோ கிரியேஷன் அப்படின்னு வர்றது அந்த பிராண்டுக்கும் உண்டானது. 100 வருஷம் பிராண்ட் பச்சையப்பா சில்க்ஸ். ஓகே, இந்த பிராண்டுடைய மதிப்பு என்ன என்பதை உணர வேண்டும். அடுத்த தலைமுறை போறப்போ இந்த பிராண்டுக்கு என்ன மதிப்பு இருக்கு. எப்படி நேத்து ஒரு தங்க மயில் இன்னைக்கு 66 இடங்கள்ல ஆஃபீஸ் போட்டாங்க. அவங்க அந்த பிராண்டோடைய மதிப்பை லெவரேஜ் பண்ணி 15,000 கோடி மதிப்புள்ள நிறுவனமாக இன்னைக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் போறாங்க. அதே குடும்பம் தான். அவங்க குடும்பத்தில் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 12 பேர் குடும்ப உறுப்பினர்கள் டைரக்டரா இருக்காங்க, ஜிஎம்ஆ இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம நிறுவனத்து மொத்தமே ஒரு 25-26 ஆண்டுகள் தான் அந்த நிறுவனம். ஆனா தன்னுடைய மரபின் சார்ந்து அந்த லெகசியை அதனுடைய மதிப்பை நாம் உணர்ந்து நிறுவனத்தை பிடிகுட்டியாக்காம அந்த நிறுவனத்தில் பலருக்கும் ஓனர்ஷிப் கொடுத்து, ஓனர்ஷிப்ன்றது 1 ஷேர்ஸ் கொடுக்கிறது, 2 பொறுப்புகள் கொடுக்கிறது. எவ்வளோ பேரை நீங்கள் டைரக்டர்ஸாக கொண்டு வர்றீங்க, எவ்வளோ பேர் உங்கள் ரத்த சம்மதம் இல்லாதவங்களை முக்கியமான பொறுப்பில் கொண்டு வர்றீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்பவுமே முருகப்பா குரூப்பை பற்றி அதிகமாக பேசுவேன். இன்னைக்கு அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 7வது தலைமுறை, 7வது தலைமுறையாக வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த நிறுவனத்துடைய மொத்த மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடிக்கு மேலே, 2 லட்சம் கோடிக்கு மேலே. ஒரு சாதாரண சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுற கம்பெனியாக துவங்கிய ஒரு நிறுவனம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள், 100-110 ஆண்டுகளில் இன்னைக்கு அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா முக்கியமான மாற்றம் ஒன்று லதா எங்கள் நிறுவனத்துக்கு செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, மதிப்பு என்பதற்கு அர்த்தம் என்ன என்பதை உணர வைத்தார்கள். மதிப்புனா என்ன? வேல்யூ. ஒரு கம்பெனி வேல்யூன்னா டர்ன் ஓவரா இல்லை, அது ப்ராஃபிட்டா இல்லை, அது பிராண்டா, அது மட்டும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சாதாரண தத்துவத்தை உணர்ந்ததால் ஒரு 50 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் 5% ஷேர் வாங்கி 8.5 கோடி ஒரு நிறுவனம் போட முடிஞ்சது. இந்த தத்துவம் என்பது இன்னைக்கு உலகளாவிய தத்துவமாகிவிட்டது. இந்தியாவுக்குள்ள மட்டும் வெஞ்சர் கேபிட்டல், பிரைவேட் ஈக்விட்டி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வருது. ஓகே, அதை வச்சு தன்னுடைய பாரம்பரியத்தை, மரபை பயன்படுத்தி உருவாக்கின பிராண்டை வச்சு, கட்டமைத்த அந்த ஆட்களை வச்சு நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. நாங்கள் முதல்ல இந்த துறையில், ஹெச்ஆர்ன்ற துறையில் ஒரு 1000 கோடி நிறுவனத்தை படைக்க முடியுமா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பினப்போ 1000 கோடி நிறுவனம் படைத்த முதல் நிறுவனம் மாஃபா தான். ஓகே, அதே போல் 61 வயசுக்கு மேலே இன்னொரு நிறுவனத்தை படைத்து அதை 2250 கோடியாக உருவாக்க முடியுமா என்ற கேள்வி விழும் பொழுது முடியுன்ற நம்பிக்கையை தந்தது என்னுடைய குடும்பம். ஓகே, நீ கல்யாண மாலையில் அதை பேசுறதுல பெருமை அடைகிறேன். இன்னைக்கு 50,000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக ஹெச்ஆரில் உருவாக்க முடியுன்றதை காட்டியிருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமே ஆதார சக்தி என்பது நீங்கள் என்ன மாதிரி பொண்ணு பார்க்குறீங்க உங்கள் பையனுக்கு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் யாராவது சொன்னாங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு சேர்ந்தெல்லாம் வேலை செய்யக்கூடாதுப்பா, தனியாக வைங்கன்னு சொன்னால் அது மாதிரிலாம் நம்பாதீங்க. அது மாதிரி பல பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கும் கூட பெண்களை டைரக்டராக கொண்டு வர மாட்டாங்க, பொங்கலை வேலைக்கு கொண்டு வர மாட்டாங்க. அந்த காலம் மாறிவிட்டது. இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து பாரதியார் பேரை வச்சிருக்கிறீங்க, வைய தலைமைகள்னு. அந்த வைய தலைமைகள் மேடையில் நான் பேச விரும்புகிறது அதுதான். ஆணுக்கு பெண் நிகர் என்பது உண்மை இல்லை. பெண்கள் ஆண்களுக்கு மிக மிக அதிகமான திறன் படைத்தவர்கள். குறிப்பாக பிஸ்னஸில் அந்த இன்ட்யூஷன் அப்படின்ற இது இன்னைக்கு பெண்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு ஆண்கள்கிட்ட கிடையாது. அதை புரிந்துகிட்ட ஆண்கள் எனக்கு இது என் ரோல், இது உனக்கு ஒரு ரோல், 2 பேரும் சேர்ந்து கைகோத்து இயங்குவாங்க. அதை புரிஞ்சுக்குவாங்க. பெண்களுடைய அந்த ப்ளஸ் என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறதுன்னு இது பண்ணுவாங்க. வைய தலைமை தமிழக நிறுவனங்கள் எய்த வேண்டும் என்றால், ஒன்று நிறுவனங்களை பரவலாக்க வேண்டும், நிறுவனத்தில் இருக்கிற அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும். அதுக்கு மனிதவள மேம்பாடு என்பது மிக மிக முக்கியமான விஷயம். ஹெச்ஆரில் ஒரு வைய தலைமை கொள்ள வேண்டும் தமிழக நிறுவனங்கள் என்றால்,
நிறைய நிறுவனங்கள் இங்கிருந்து தன்னுடைய மதிப்பை உணர்ந்து, பிராண்டோட மதிப்போ மரபோட மதிப்போ லெகசியோட மதிப்பையோ உணர்ந்து வெளியே இருக்கிறவங்க கொடுக்குற பணத்தை எடுக்கிறது நம்முடைய உரிமை, நம்முடைய கடமைன்னு நினச்சி நம்ம செயல்படணும். இப்போ இன்ஃபோசிஸ் வந்து நல்லா தான் இருந்தாங்க, 4 ப்ரொமோட்டர்ஸ். எதுக்காக 10 வருஷத்தில் அவங்க வந்து பப்ளிக் இஷ்யூ கொண்டு போனாங்க? எதுக்காக அங்கே போய் பாம்பேயில் போய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணாங்க? அவங்க ஷேரை வாங்குறதுக்காக கிடையாது சார். அன்னைக்கு அதை வந்து டிஃபால்ட்டான ஷேரை வாங்கின ஒரு மனிதர் வந்து அவர் பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். இன்னைக்கும் அந்த மாதிரி பல நிறுவனங்கள், பாரதிதாசன் சொல்ற மாதிரி கோரிக்கையற்று கிடக்குதனே இங்கு வேறுபழுத்த பலான்ற மாதிரி எத்தனையோ நிறுவனங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் பச்சையப்பா சில்க் உட்பட, தான் இன்று இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து பன்மடங்கு மதிப்பை மார்க்கெட் தரக்கூடிய நிலையில் இருக்கிற நிறுவனங்கள் எண்ணற்றவை இருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் எல்லாமே செய்யும் பொழுது இன்னைக்கு 10 ஸ்டோர் இருக்கக்கூடிய நிறுவனம் கண்டிப்பாக 1000 ஸ்டோர் கொண்டு வர முடியும். அந்த 1000 ஸ்டோரில் 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். நீங்கள் அந்த மாதிரி வந்து உலகெங்கும் கால் பதிக்கக்கூடிய நிறுவனங்கள் தன்னுடைய மதிப்பினை இன்னும் பன்மடங்காக உயர்த்தி தன்னுடைய மதிப்பை உணர்ந்து மேலே போக முடியும். இதை சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இங்கே CLHR நிறுவனம். சில பேர் தன் கொண்டவனை விஸ்வரூபம் எடுக்க திறன் படைத்த பெண்கள், சில பேர் வந்து அவன் பெரிய விஸ்வரூபமாக இருந்தவன அவனை குறுக்கக்கூடிய பசங்க இருக்காங்க. ஸோ அதனால் யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்றத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது வந்து மற்ற துறைகள் எவ்வளோ முக்கியமோ தொழில் வணிகத்தில் அதை விட முக்கியன்றதை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. இதில் எவ்வளோ பேர் MBA படிச்சிருக்கீங்கன்னு தெரில. MBA படிச்சிங்கன்னா MBA வாத்தியார் இப்படி தான் பாடம் எடுப்பார். ஓகே, இன்றைக்கி CLHR கன்சல்டிங் சார், பச்சையப்பா சார், நீங்கள் வந்து அவருக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு 1-on-1 மீட்டிங் மாதிரி உங்களை வந்து ஒரு 100 ஸ்டோர் அந்த ரேஞ்சு. தம்பி நீங்கள் வேறு கேட்டுட்ருக்கிறீங்க. ஓகே, இது நார்மலாக நீங்கள் ஒரு கன்சல்டிங் பெய்டு அசைன்மெண்ட்டு தான். இன்றைக்கி ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்து மேடையிலே பேசி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசியிருக்கீங்க சார். எஸ்பெஷலி த கான்செப்ட் ஆஃப் கோ கிரியேஷன், ஐ திங்க் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அதுமாரி சொன்னார் பாருங்கள், ஒரு அலார்மிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது மொத்தமாக 5 கப்புள் தான் இருக்காங்க. அதனால தான் இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, பெட்ரூமையும் போர்ட் ரூமையும் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னுவாங்க. ரைட், இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு. பட் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கிற டாப் 5 கப்புள்ஸில் ஒரு கப்புள் தான் இங்கே உட்காந்துருக்காங்க. பாண்டியராஜன் சார், லதா பாண்டியராஜன் மேடம். சாரோட ஒரு ரீசன்ட் இன்டர்வியூவில் லதாக்கா பற்றி அவர் பேசியிருப்பார், அந்த வேல்யூ ஆங்கர் என்னன்றது. நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் கொடிகட்டி பறக்கிற எல்லா கம்பெனிஸ்க்குமே அந்த ஸ்ட்ராங் வேல்யூஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வந்து வேல்யூ கஸ்டோடியன் சொல்லுவாங்க HR ஒரு டேர்ம். அதனால் எங்களுடைய துறையிலேருந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேசியிருக்காங்க. பாட்டி ஸ்டோரி, அந்த பாட்டியோட பஞ்சனைனெல்லாம் நீங்கள் ஒரு புக்காகவே போட்டலாம் சார். பாட்டி இன்றைக்கி ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க. நம்ம எல்லாருமே மேனேஜ்மெண்ட் லெசனில் ஒன்று படிச்சிருப்போம், கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன்ற அந்த ஓனர் வந்து எத்தனை வயசில் போய் KFC ஆரம்பித்தார் அப்படின்னு. மேபி இந்தியாவில் அடுத்து உங்கள் ஸ்டோரி தான் பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 61 வயசில் வந்து த செகண்ட் வெஞ்சர் ஃபார் CLHR, 50,000 எம்ப்ளாயிஸ். இது யோசிச்சு பாருங்கள், 50,000 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனமாக இது வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். நான் என்னுடைய பிக்கஸ்ட் லெசன், நான் இங்கே உட்காந்துருக்கும்போது நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்மளுடைய பிராண்ட் வேல்யூ என்னன்றதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா தென் நம்ம வந்து இன்னும் போல்டு ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் பிஸ்னஸில். பிராண்ட் வேல்யூன்றது இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு பிராண்டாகவும் இருக்கலாம், ஆர் இது மாதிரி ஒரு பெரிய ஸ்தாபனம் ரன் பண்ணுறவங்க அதோட பிராண்ட் வேல்யூ தெரியும் போது நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸை கல்யாணமாலை மேடையில் இது வரைக்கும் இது மாதிரி ஒரு டாக் நம்ம கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்மளுக்கு எல்லாருமே ஒரு நல்ல பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம்.